மன உளைச்சல்கள் இல்லாத வாழணுமா? ஜெபத்தை அதிகப்படுத்து. ஜெபிக்க ஜெபிக்க எலியாவை போல ஒரு தேவ அபிஷேகம் உன் மேலே வந்து இறங்கும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? மூணாவது ஆண்டவர் சொல்லுங்க, யாத்திராகமம் 12:8 வாசிங்க. யாத்திராகமம் 12:8. போதும். அது என்னங்க புளிப்பில்லாத ரத்தம்? ஏற்கனவே நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். புளிப்பில்லாத மாவுன்னா என்ன? புளிப்புனால என்னதான்? பாவம். சொல்லுங்க. புளிச்ச மாவுன்னா பாவம் நிறைஞ்ச ஆளுன்னு அர்த்தம். அன்னைக்கு நைட்டு நீ என்ன தோசை சுடாத, புளிச்ச மாவில் தோசை சுடாத, நீ புளிப்பில்லாத மாவை தான் சாப்பிடணுங்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. யாராவது புளிச்ச மாவில் அன்னைக்கு அப்பம் சுட்டுட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு அர்த்தத்தோடு சொல்கிறார். இன்றைக்கி போய் வீட்டில் நீங்கள் குண்டாவை பார்க்கக்கூடாது. ஐயோ புளிச்சிருச்சேன்னு, ஐயோ நான் இப்போவே வெளியே கொட்டிடுறேன்ப்பான்னு ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிற சிலதெல்லாம். பாஸ்ட் எங்கள் வீட்டில் இனிமேல் புளிப்பான மாவு சாப்பிட வேண்டான் இருக்காரு, தோசை சுடாதடி அப்படின்னு சொல்லியிருக்கூடாது. அது சத்தியத்தை குறிக்குது. அது எதில் நீ முடிவு எடுத்திருக்கணும்? இனிமேல் பாவத்தோடு நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன், பாவத்தோடு இந்த திருவிருந்தை எடுக்க மாட்டேன், பாவத்தோடு நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன். இனி எனக்கு எதிரிய பாவம்தான். பாவம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பாவம் எல்லா ஜனத்துக்கும் இழுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ண சொல்றாருன்னா, புளிப்பான மாவை வெளியே போட்டுரு. ஏன்னா எதுக்காக அவர் சொன்னார்னா, ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அவர் சொன்னார், இன்னைக்கு நைட்டோட நைட்டாக நீ வெளியே வர போகிற, உனக்கு தெரியாது. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு உனக்கு தெரியாது. ஆனால் புளிப்பில்லாத மாவை வச்சுக்கோ, அடுத்த 3 நாளைக்கு இந்த மாவு தான் உன்னை வாழ்க்கை நடத்த போகுது. அதுக்காக சொன்னார். அல்லேலூயா. இப்போ இந்த புளித்த மாவுன்னு என்ன நமக்கு தெரியும்? 1 கொரிந்தியர் 5:8 வருகிற வார திருவிருந்து, அதுக்கு தான் இப்போ ஆயத்தமாகிறோம். எப்படி நீ திருவிருந்து எடுக்கணும்னு சொல்லி 1 கொரிந்தியர் 5:8, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல. எது அப்போ பழைய புளித்த மாவு? துர்க்குணம், பொல்லாப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? பழைய புளித்த மாவுனா என்னவாமா? துர்க்குணம் யாருக்கிட்ட இருக்குதோ, பொல்லாப்பு யாருக்கிட்ட இருக்குதோ, அதுதான் புளித்த மாவு. புளித்த மாவை யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக வேண்டும். ஒருத்தர் துணிகரமான பாவத்தோடு திருவிருந்து எடுத்தாங்கன்னா ஒரு இடத்துல கர்த்தர் அவங்கள பிடுங்கி எரிஞ்சிடறாராமா. அது குறித்து பவுல் சொல்கிறாரு, உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியஸ்தருமாக இருக்கிறீர்கள், அது மட்டும் இல்லை அநேகர் நித்திரையும், அதாவது செத்தே போயிட்டாங்களாமா. அல்லேலூயா. அதுதான் இங்கேயும் சொல்கிறார் ஆண்டவர். பழைய புளித்த மாவோடு அல்ல. துர்குணத்தோடு திருவிருந்து எடுக்காத, பொல்லாப்போடு திருவிருந்து எடுக்காத. அப்போ என்ன வேணும்? துப்புரவு, உண்மை என்றும். அப்போ எது புளிப்பில்லாத மாவு? துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவுள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இப்படி தான் நான் திருவிருந்து இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல கவனிங்க, துர்க்குணம்னா என்ன, பொல்லாப்புன்னா என்ன அப்படின்னா, முதல்ல துர்க்குணம் அப்படின்னா அது பிறருக்கு தீங்கு செய்யக்கூடிய நினைக்கிற மனநிலை. துர்க்குணம்னா இருதயத்தில் நினப்பு, பொல்லாப்புன்னா செய்கிற செயல். துர்க்குணம்னா இருதயத்தில் நினைக்கிற நினைப்பு, இனி அது ஆக்ஷனில் வரல, உள்ளுக்குள்ளே துர்க்குணம் உள்ளுக்குள்ளே இருக்குது. பொல்லாப்புன்னா அதை நீ செயல்படுத்துகிற செயல். இனி துர்க்குணம்னு சொன்னா பொறாமை, பகைமை, பழிவாங்கும் எண்ணம், வெறுப்பு, மற்றவர்களுக்கு கெடுதல் வர வேண்டும் என்கிற விருப்பம், இதெல்லாம் தான் துர்க்குணம். பொல்லாப்புனா என்ன? எல்லா இப்படிப்பட்ட செயல்கள் காரியங்களையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது, அதை அப்படியே செஞ்சிடுறது, பகையை காமிச்சிடுறது, வஞ்சகத்தை காமிச்சிடுறது, பழி வாங்கிறத பழி வாங்கிடுறது, வெறுப்பை காமிச்சிட திருப்பிட்டு போயிடுறது. அப்படியே மூஞ்சியை பார்த்து சிலருடைய முகத்தை பார்க்க பிடிக்காம
திருப்பிட்டு போயிடுறது, கடுப்பை காமிச்சிடுறது, வாய்ப்பு அமைஞ்சா கண்டபடி பேசி விட்டுறது, அப்படியே மனசுக்குள்ள கோபத்தை குடி வச்சுக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுற படிப்பட்டவங்களாமா புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிடுகிறார்கள். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க, சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. இந்த பழைய புளிப்பை அகற்றணும்னா எதை நீ அகற்றணும்? துர்குணத்தை உன்னை விட்டு அகற்றணும், பொல்லாப்பான செயல்களை உன்னை விட்டு அகற்றணும். நீ எந்த மனிதரையும் பகைச்சிக்கிட்டு, வெறுப்பு காமிச்சுக்கிட்டு, கசப்பு காமிச்சுக்கிட்டு, உள்ளத்தில் ஒரு ஆழத்தில் கடுப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பாவத்தை, ஒரு கோபத்தை, ஒரு பழி வாங்குற குணத்தை வச்சுக்கிட்டு திருவிருது எடுத்துறாத, அது உன்னை அடிச்சிரும்னு சொல்றாரு பழைய ஏற்பாட்டில். ஏன்னா இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, இது அன்பு உடன்படிக்கை, இது சத்துருக்களை நேசிக்கிற உடன்படிக்கை, இது பகைவர்களுக்கு நன்மை செய்கிற உடன்படிக்கை, இது உன்னோட 1 கிலோமீட்டர் வர பலவந்தம் பண்ணுகிறவனோடு 2 மைல் தூரம் நடந்து போயிருங்கிற இந்த உடன்படிக்கை, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்கிற உடன்படிக்கை. அதனால் இந்த துர்குணத்தை வச்சுக்கிட்டு நீ திருவிருந்து எடுக்காத, பொல்லாப்பான செயல்களை வச்சுக்கிட்டு திருவிருந்து எடுக்காத, என்னைக்கும் அது ஒரே மாதிரி இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது? சிலர் நான் எடுக்க மாட்டேன்பாங்க. கவனிங்க, நான் இந்த மாதம் ஆயத்தம் இல்லை, இந்த மாதம் நான் ஜெபிக்கலை, இந்த மாதம் ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன்னா இந்த மாதம் எடுக்கல, அடுத்த மாதம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறவங்க கவனிங்க, உங்களுக்கு தான் பெரிய ஆப்பே இருக்குது. நீ பிசாசுக்கு கதவை திறக்கிற. இந்த மாதம் நான் ரத்தத்தை பூசலை, இந்த மாதம் நான் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரல, அதனால பிசாசு உள்ள வரக்கு நான் கதவை திறக்கிறேங்கிற மாதிரி ஆகுது. அந்த சமயத்தில் என்ன வேணால் நடக்கலாம். கர்த்தர் எப்பொழுதுமே உடன்படிக்கையின் தேவன். திருவிருந்துங்கிற உடன்படிக்கைக்குள்ளே நீ வரும் பொழுது தான் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் உன் தலையின் மேல் வந்து தங்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீ செய்த அக்கிரமங்களுக்கும் துர்க்குணத்துக்கும் பொல்லாப்புக்கும் திருவிருந்து தள்ளி வைக்கிறது தீர்வாகாது. அது மேலும் உன்னை விழுக்காட்டும், அது மேலும் பிசாசின் பிடிக்கு நீ போகும்படி செய்யும். அவர் என்னதாங்க பண்றது? இருதயத்தை கிழித்து அழுது மனம் திரும்புவதே அதுக்கு தீர்வு. பாவத்தை விட்டு விலகுவதே தீர்வு. தேவனுக்கு பயப்படுத பயம் இருப்புமானால் உன் மனசு வலிக்கும், உன்னால பாவம் செய்ய முடியாது. உன் இருதய சூடுண்டு போனா மட்டும்தான் உன்னால பாவத்தில் நிலை நிற்க முடியும். ஏன்னா தேவனால் பிறப்பவன் எல்லாம் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். உன்னுடைய வாழ்க்கை ஒரு அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு, துப்புரவு. துப்புரவு உண்மை. துப்புரவுக்கு அருமையான டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் இருக்குது. துப்புரவு என்ன தெரியுமா? சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டி. துப்புரவுக்கு ஆங்கிலத்தில் மொழியாக்க அருமையான வார்த்தை சின்சியாரிட்டி. நீ சின்சியாரிட்டியா கர்த்தரை தேடினா நீ துப்புரவாக்கப்பட்டவனாகத்தான் இருப்பாய். நீ சின்சியாரிட்டியா இருந்தீனா பாவம் உன்னை அணுக முடியாது, பாவத்தில் நிலைநிற்க முடியாது. ஏனோ தானு அசட்டியா உட்காந்து அசட்டியா எழுந்திரிச்சு கர்த்தர் அற்பமா பார்த்து ஏதோ ஒரு ஜபத்துக்கு போவோம், ஒரு திருவிருந்து எடுப்போம்னு அசால்ட்டா இருக்கிறவனுக்கெல்லாம் ஆப்பொழுதும். சின்சியாரிட்டியா இருக்கிறவனை கர்த்தர் கானானை பார்க்க வைப்பார். சத்தமராமன் சொல்லுங்க. துர்குணம் பொல்லாப்பை விட்டு நீங்குவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிற ஒரு குணம் சின்சியாரிட்டி. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். யார் மேலேயாவது கசப்பு எனக்குள்ள இருக்கா? யார் மேலாவது கடுங்கோபம் எனக்குள்ள இருக்கா? யார் மேலேயாவது பழி வாங்குதல், யார் மேலே விரோதம், யார் மேலே பகைகள், யாருக்கா முரட்டாட்டம் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணு. சும்மா ஆவியில சக்க நிரம்பி தரிசனம் பார்த்தேன், அப்படி காமிச்சாரு இப்படி காமிச்சாரு, நிறுத்து. நீ பரலோகமே போக முடியாது. உன் தரிசனத்தை நீயே வச்சுக்கோ. ஏன்னா நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி அன்பே நிறைவு. இனி தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டு பிசாசு ஓட்டிட்டு பெருமை பாராட்டுருக்கு நம்ம ஒன்றும் பழைய காலத்து முதிர்ச்சி இல்லாத பெந்தகோஸ்துக்காரங்க இல்லை. இங்க அன்பே பெரியது. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுவீங்களா? ஸோ சின்சியாரிட்டி. ஆண்டவர் சொல்றாரு புதிய மாவு. இது என்ன மாவாமா? துப்புரவு உண்மை என்கிற புதிய மாவோடு, புளிப்பில்லாத மாவோடு இதை திருவிருந்த நீ அனுசரிக்கணுங்கிறார். சின்சியாரிட்டினா என்ன? நிறைய வார்த்தைகள் சூப்பராக இருக்கு. மன உண்மை, உள்ளத்தில் உண்மை, கபடமின்மை, உண்மையான மனநிலை,
திறந்த இருதயம், நேர்மையான இருதயம், கல்லங்கபடமற்ற ஒரு தன்மை, உள்ள தூய்மை. நாத்தான்வேல் மாதிரி ஒன்றும் இல்லப்பா, நான் ஒன்றை குறித்து கவலைப்படவே, எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை, யார் மேலும் எனக்கு கசப்பு இல்லை. அந்த இருதயத்தை கொண்டு வரக்கு தான் இவ்வளோ சிலுவை மரணம். ஆனால் நீ துர்க்குணத்தோட கையை நீட்டுற, பொல்லாப்போடு கையை நீட்டுற, அசுத்த பாவங்கள் இந்த கைகளை செஞ்சுட்டு கையை நீட்டுற. அப்போ நீட்டாம அவங்க எடுக்காம விட்டுட்டுமா, அதுக்கும் அதை விட வேதனை. நீ என்னை அவமானப்படுத்துற, நீ என்னை தள்ளி வைக்கிற, என் சிலுவை மரணத்தை நீ கொச்சைப்படுத்துற, உனக்காக நான் ஜீவனை கொடுத்ததை வேண்டாங்கிற, என் ரெச்சிப்பனை உனக்கு கொண்டு வந்து கொடுக்குற, என் அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிடுங்க கொண்டு வந்து கொடுக்குற, நீ வேண்டாங்கிற. ரெண்டுமே பிரச்சனை. ஒரே தீர்வு தான், உள்ளம் உடஞ்சு ஆண்டவரோடு இணைஞ்சு, இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திரு வார்த்தையினா, உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உம் திரு வார்த்தையினா. ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு ஒன்றும் வருத்தப்பட வேண்டியது அவசியமே இல்லை. முடியலீங்களாண்டவரே, முடியலீங்களாடனும் கர்த்தரோட இரு. தேவனுக்குன்னு தினந்தோறும் ஒரு மணி நேரம், 3/4 மணி நேரம், 1.25 மணி நேரம் மனசார நேரத்தை மட்டும் செலவு பண்ணு. அப்புறம் உன் புத்தி மாறலைன்னா என்கிட்ட வந்து கேளு. ஒரு மணி நேரம், 1.25 மணி நேரம் உலகத்துக்கு உன்னை மறைச்சிக்கிட்டு, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, வேதத்தை எடுத்து வாசித்து தெரிஞ்ச பாட்டை பாடி மனசை நிறைஞ்சு ஓப்பனாக அவர்கிட்ட பேசி, உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனாலும் உங்கள் பிரியமாக என்னால் வாழ முடியல, இங்கெல்லாம் நான் தடுமாறுறேன், பட் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு தினந்தோறும் சொல்லிப்பார். 30வது நாள் நீ அதை ஜெயிக்கலைன்னா என்னை வந்து கேளு. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். நீ அவரோட நேரத்தை செலவு பண்ணாமல், அவரை நோக்கி பார்க்காம, அப்படியே நான் மனசுலேயே நினச்சிக்கிட்டேன், அவரை தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், 5 நிமிஷம் ஜெபிச்சுக்குவேன், எப்படியாவது ஒரு அதிகாரம் வாசிப்பேன், ஆசீர்வாத டிவி பார்ப்பேன்னு இருந்தீங்கன்னா நீ தோக்கிறத கடவுளே நினச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. சின்சியாரிட்டி, முழு உத்தவமாக தேடிப்பார், பரிசுத்தம் வசப்படும். ஆமேன். அடுத்தது என்ன சாப்பிடணுமாமா? கசப்பான கீரை. எல்லாரும் சொல்லுங்க. திருவிருந்தில் என்ன கொடுக்கணும்? என்ன எடுக்கணுமாமா? கசப்பான கீரை. பட் அதுக்காக நம்ம கீரை கொண்டு வந்து கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஏன்னா வீட்டில் கீரை குழம்பு வச்சாலே சாப்பிட்றதில்ல. கீரைங்கிறது என்னென்னா, நான் எவ்வளோ அடிமையாக நான் இருந்தேன், என் வாழ்க்கை எவ்வளோ கசந்து போய் இருந்துச்சு, நான் அந்த பார்வோன் கையில் எவ்வளவோ அடி வாங்கி துன்பப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிற அந்த பாடுகளை நினச்சி பார்க்கறது. எப்பேற்பட்ட கசப்புல இருந்து கர்த்தரனை விடுதலை ஆக்கினார், அதை மறக்கவே முடியாது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நான் பரிசுத்தவானாக இருந்தபோது அல்ல, பாவியாக இருந்தபோது, நான் அக்கிரமக்காரனாக இருந்தபோது, வாழ்க்கையில் பண கஷ்டம், மன கஷ்டம், வியாதி பிரச்சனை, பலவீனம், அவமானம், நிந்தையிலாம் இருந்தபோ இயேசு என்னை மீட்டெடுத்தார். இதை நினச்சி பார்க்கறதுக்கு தான் கசப்பு கீரையை கர்த்தர் ஃபுட்டில் வைக்கிறார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் உங்கள் ஜெபங்களில் உங்கள் வாழ்க்கையில் அப்பப்போ எப்படி இருந்து என்ன கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினாரே, என்னை ரட்சித்திருக்கிறாரே, என்னையும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, என்னையும் அவர் தேடி வந்தாரேன்னு உணர்றவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? சூப்பர், வண்டர்ஃபுல். இதான் கசப்பான கீரை, அது ஆரோக்கியம். தட் இஸ் ஹெல்தி ஸ்பிரிச்சுவல் லைஃப். தன் கடந்த கால பாடுகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றியோடு நன்றி சொல்ற அந்த குணங்கிறது கசப்பான கீரை. அது ஹெல்த் கொண்டு வரும், ஹெல்தி ஸ்பிரிச்சுவல் லைஃப்.
பாவத்தில் மரித்து போய் துர்க்குணத்தில் இருந்த என்ன நல்ல ஜென்டில்மேனாக கர்த்தர் மாற்றிக்கொண்டு வருகிறார். யாருக்கு பிடிக்காத குணமுடையவனாக இருந்த என்ன எல்லாருக்கும் பிடிச்ச குணமுடையவனாக கர்த்தர் மாற்றுறார். எல்லாருக்கும் பிடிச்ச குணமுடையவனாக மாற்றும் போது அவங்க பின்னாடி போயிடக்கூடாது, அப்பாவுக்கு தான் நிற்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் சூப்பருங்க, நீங்கள் அன்புங்க, நீங்கள் பேசினாலே ஜாலிங்க, நீங்கள் பேசினாலே சமாதானம்ங்க, நீங்கள் கூட இருந்தால் தாண்டி நல்லா இருக்குதுடி அப்படின்னு சொன்னா கூட சேர்ந்து போத்தீஸ் போயிடாத. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஜெபிக்கிற நேரம் கொஞ்சம் அப்புறம் வரீங்களான்னு சொன்னா தான் நீ கிறிஸ்தவன். கவனிக்கலாம். அடுத்தது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்னு பார்த்துட்டோம், என்ன சாப்பிடணும்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி சாப்பிடணும்? பெல்ட் கட்டிக்கோ, செருப்பு போட்டுக்கோ, தடியை பிடிச்சிக்கோ. அப்புறம் எப்படி சாப்பிடு சொல்லுங்க எல்லாரும், எப்படி சாப்பிடு? தீவிரமாக சாப்பிடு. ஏன் இப்படி பண்ணாரு தெரியும் உங்களுக்கு. நைட்டு கிளம்ப போகிறாங்க, ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. செருப்பு போட்டுக்கோ, தடியை பிடிச்சிக்கோ, அப்புறம் இடுப்பில் அந்த பாவாடை அந்த மாதிரி நீளமான அங்கி இருக்கும் இல்லையா, தொலபொலன்னு இருந்ததுன்னா எந்திரிச்சு நடக்கும்போது கால் தடுக்கி விழுந்துருவாங்க. சத்தியம் கரெக்டாக இருந்தால் தான் கால் தடுக்க மாட்டாங்க. யாருக்கு சத்தியம் கரெக்டாக உபதேசம் சரியாக புரியுதோ அவங்க விழுந்து போக மாட்டாங்க இல்லையா. அப்போ அந்த கச்சையை கட்டிக்கோ, இந்த 3 போட்டுட்டு தான் நீ சாப்பிடணும். அப்போ என்ன பண்ண, அறக்க பறக்க தான் நீ சாப்பிடணும், தீவிரமாக தான் நீ சாப்பிடணும். செருப்பு போட்டுட்டு தான் சாப்பிடணும், ஏன் கச்சையை கட்டிட்டு தான் சாப்பிடணும், தடியை கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். ராமேன் சொல்லுங்க, ஏன்னா நீ வெளியே வரப்போகிறாங்கிறார். உங்களுக்கு ஒரு சின்ன ஹீலிங்காக ஒரு சின்ன பாயிண்ட் முடிங்க சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நிச்சயமாக சுகமாக போகிற, சுகம் ஆயிட்டங்கிற உணர்வோடையே சாப்பிடு. சுகம் ஆயிட்ட 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 திருவிருந்து எடுக்கும் போதே நான் சுகமானேன், தீவிரமால. ரைட். இப்போ இங்கே என்ன சத்தியம் சொல்ல வருதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரமேன்னு சொல்லுவீங்க. இடுப்பில் அரை அப்படின்னா கச்சை இல்லையா, கச்சை கட்டியிருக்கணும். அப்படின்னா நமக்கு தெரியும், ஒருத்தர் துவைக்க போகிறாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் சாரி எடுத்து சொருகுனாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க, ஒன்று துடைக்க போகிறாங்க, வந்து துவைக்க போகிறாங்க. அப்புறம் புருஷன் அடிக்கிறதெல்லாம் இதில் சேராது. எடுத்து சொருகிட்டாலே அம்மா களத்தில் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். அது ஆம்பளைகளாக இருந்தால் வேட்டியை மடித்து கட்டினா அப்புறம் இறக்கி விட்டுருவாங்கன்னு வைங்க. அப்போ ஏதோ ஒரு வேலைக்குள்ளே இறங்குறது தான் அதுக்கு அர்த்தம். நீ கச்சையை கட்டினா கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஊழியத்துக்கு தயாராகவே நீ என்ன பண்ணு, ஊழியத்துக்கு தயாராகிரு, சேவைக்கு தயாராகு. ஒவ்வொரு தடவை திருவிருந்து எடுக்கும் போதும் இந்த செய்தியை 1000 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பங்கிற உணர்வோடு எடு. உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகி உன்னை காப்பாற்றின மாதிரி இந்த செய்தி அநேகரை காப்பாற்றணும். காலமெல்லாம் நீயே எடுத்துட்டு அது ஏனோ தானே அர்த்தம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்காத, அர்த்தத்தோடு எடு. அந்த செய்தியை உலகமெல்லாம் கொண்டு போய் மற்றவர்களுக்கு சேவை செய்யறதுக்கு தயாராகிரு. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 12:35. உங்களுடைய இடுப்பு அறைகள் பெல்ட் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் எஜமான் கல்யாண விருந்திலிருந்து தட்டும்போது நீ பெல்ட் போடாமல் உட்கார்ந்துருந்தீங்கன்னா டக்குன்னு தட்டும்போது டக்குன்னு எந்திரிக்கும் போது படக்குன்னு கீழே விழுந்துருவேன். நீ பெல்ட்டு போட்டுட்டே உட்கார்ந்தாதான் அது கல்டாது, நீ தடுக்க மாட்ட. அதனால் எப்பொழுதுமே ஆயத்தமாறுன்னு சொல்லிட்டு 1 பேதுரு 1:13 சொல்கிறாரு, உங்கள் மனதின் அறைகளை கட்டிக்கொண்டு. ஆமேன்னு சொல்லுங்கள் நல்லா கேட்டவங்கெல்லாம். இப்போ பெல்ட்டு எங்கே போட சொல்கிறாரு, எங்கே பெல்ட்டு போடணும்? மனதில் பெல்ட்டு போடு. வாலிப பிள்ளைகளே, வாலிப பசங்களே, எங்கே பெல்ட்டு போடணும்? பல பேர் பேண்ட்டுக்கே பெல்ட் போடுறதில்ல, கீழே இறங்குது. சரி, அது வேற ஒரு டாபிக். இந்த சபையில் ஏதாவது சபைக்கு வரும்போது மட்டும் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் எங்கேயாவது கடைகளுக்கு சொந்தக்காரங்கிட்ட போகும்போது ஏதாவது பொம்பளை பிள்ளைங்க டைட்டாக போட்டு நல்ல ஸ்லீவ்லெஸ்ஸை போட்டு நல்ல பாடி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி காமிச்சதை பார்த்தேன்னு சொன்னால் முதல் ஃபோன் அவங்க ஆத்தாளுக்கு தான் வரும்.
இன்னும் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிங்க. எங்கள் மதுரையிலாம் ஆத்தாளம் தான் சொல்லுவாங்க, அம்மாவுக்கு தான் முதல்ல வரும். ஏன்னா கொடூரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. இச்சைகள் தாண்டவம் ஆடுது, அசுத்த விபச்சார வேசித்தனம் தாண்டவம் ஆடுது. யாருக்கும் பிள்ளைகள் இடரலாக இருக்கக்கூடாது. இந்த குட்டி பிள்ளைகளுக்கு ட்ரௌசர் போட்டுட்டு வர்ற அம்மணிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ட்ரௌசரை போட்டு அனுப்பாத. பெருசானாலும் ட்ரௌசர் தான் போடணும்னு சொல்லும். அது சின்ன வயசில் எப்படி வளர்த்துறியோ அதான் கடைசி வரைக்கும் நிற்கும். சின்ன வயசுலேயே பொத்தி பொத்தி வளர்த்திக்கோ, அதான் எதிர்காலத்துக்கு நல்லது. ஊராஞ்செயராங்கிறதுக்காக உன் பிள்ளைகளையும் பார்த்து அழகு பார்க்காத. ரொம்ப அழகு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அழகே பார்க்க முடியாமல் போயிடும். இதை ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் சொன்னேன். இப்பொழுது எதை கட்டிக்கொ உங்கள் மனதின் அறையை என்ன பண்ணுங்க, கட்டிக்கொண்டு மனதை அலைப்பாய விடாது. சில பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக நாங்கள் பாஸ்டமாக நான் பேசிக்குவோம். நல்லா நளினமாக உடை அடைகிறாங்க, நல்லா டீசெண்டாக அடைகிறாங்க. நல்ல சபைக்கிற பொம்பளை பிள்ளைகளே சொல்கிறேன், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அம்மாக்கெல்லாம் உண்மையாகவே பாராட்டு. தலை சீவரது முதற்கொண்டு எல்லாத்துலேயும் யாருக்கு இடர் இல்லாமல் நாம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு, அவ்வளோதான். இது எக்ஸ்போஸ் பண்ணுற இடம் இல்லை, இது தேவனை வெளிப்படுத்துகிற இடம். இந்த உலக வாழ்க்கை கர்த்தருக்காக. இப்போவே வீட்டுக்கு போய் எந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குதோ அதெல்லாம் எடுத்து நீ வெளியில் போட்டு, இல்லாட்டி நீ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவ. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் பீரோ அலங்குகளெல்லாம் பரிசுத்தமாக இருப்பதாக. அல்லேலூயா. தவறான ஆடைகள் வேண்டாம், உலக கலாச்சாரம் உள்ள வேண்டாம். உலகம் கூத்தடிக்கிற மாதிரி நீ கூத்து அடிக்காத, அடிக்கணும்னா அடிச்சுக்கோ, அவ்வளோதான். ஆனால் ஒன்று, சங்கார தூதன் வரும்போதும் உனக்கு முகம் வெளுத்து போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் மனதின் அறைகளை கட்டிக்கொண்டு, நல்லா புரிஞ்சவங்களாம் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தயவு செஞ்சு உங்கள் மனசுக்கு பெல்ட்டு போடுங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு போனால் பெல்ட்டை கழட்டிடுறது. போடுறா டிவியை, சீரியல் சாயந்தரம் 6 மணிக்கு போன பூசாரி பாளையத்து ஊழியத்துக்கு போயிருந்தோம். சாப்பாடு செய்யும் போதும் சீரியல் ஓடுது, அப்புறம் சாப்பிட்டு நல்லா தட்டை கழுவி கையெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் சீரியல் ஓடுது. வயசு 75. அப்புறம் சீரியல் பார்த்துட்டு அப்படியே படுத்துடுறாங்க. எந்திரிப்பாங்களான்னு தெரியாது. சாயந்தரமான எல்லா வீடுகள்லையும் டிவி சீரியல் ஓடிட்டுருக்கு. இந்த வீடுகளில் எங்கேயாவது நம்ம வீடுகளில் சீரியல் ஓடுற வீடு இருந்துச்சுன்னு சொன்னால், சில சிரிக்குதுங்க ஓடுதுன்னு சொன்னால், இப்போ சொல்கிறேன் மனதின் அறையை கட்டிக்கோ. உன் மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கர்த்தருக்குள்ள வா. அந்த நேரங்களில் வேதத்துக்குள்ள வா, ஆராதனை பண்ணு. இது ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்காத. பிசாசு உன்னை ஏமாத்தலாம். நீ ஜெபிச்சு ருசிச்சு பாரு, சூப்பராக இருக்கும். நீ ஆத்துமாதாயம் பண்ணிப்பாரு, சூப்பராக இருக்கும். நீ ஆராதனை பண்ணி பாரு, பாட்டு பாடி பாரு. ஒரு பாட்டு பாடி பாரு காதல் சீரியல் பார்க்குற நேரத்துக்கு. என்ன பாட்டு? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. கையை உயர்த்தி, என்னை விட்டு ரிகதன கமனதலவா நல்ல பங்கு நீர்தானையா. ஐயா நல்ல பங்கு நீர்தானையா. ஐயா நல்ல பங்கு. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல், ஐயா ஓயாமல். ஹல்லேலூயா. பாடி பார், அப்பாவுடைய அன்பு உன்னை நிரப்பு. நீ பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் மனதின் அறைகளை கட்டிக்கொள். ரெண்டாவது என்ன? செருப்பு போடு. ஏன்னா இந்த உலகத்தில் நீ ஒரு யாத்ரீகன், இந்த உலகத்தில் நீ பிரயாணி. எப்போ வேணால் நீ போகிறது மனசில் வச்சுக்கோ. உன் மனசில் நம்ம செருப்பு போட்டிருக்கோங்கிறத மறந்துடாத. அதனால தான் சில நான் பொருளாதாரத்தை பங்களா காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் 7வது இடத்துல தான் வைக்கிறேன் எப்போவுமே. ஏன்னா என்ன இருந்தாலும் நீ என்ன கோடி சம்பாரித்து வச்சாலும் இந்த பூமி நம்மளுடையது அல்ல. நம்முடைய பரலோகத்தை எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கிறோம். ஒரு திருவிருந்து எடுக்கிறவனுடைய மனதில் என்ன இருக்கும்னா, நான் செருப்பு போட்டிருக்கேன் ஆண்டவரே, இந்த பூமியில் நான் பரதேசியாக பிரயாணியாகத்தான் இருக்கிறேன், நான் உண்மையாக சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சத்தமாக ஆமீன் சொல்லுவீங்களா?
அடுத்ததாக என்ன தடி பிடித்திருக்கணும் அப்படின்னா, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அவருடைய வார்த்தையினால் வரக்கூடிய விசுவாசம். அப்பா என்ன நடத்துவார், அப்பா என்ன அப்பா சொல்ல கடைசியாய் மத்திய 24:14 அப்பா சொல்றார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் நினையாத வேளையில் மனுஷகுமாரன் வருவார். அதனால அறைகள் கட்டப்பட்டு பெல்ட் போடப்பட்டு, அதாவது பரிசுத்தமும் விழிப்பும், பாதரட்சைகள் அணைந்து, அதாவது எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற உணர்வோடு, தடி கையில் பிடித்தது, அதாவது தேவனை என் வாழ்க்கையில் முழுவதுமாய் சார்ந்து கொண்டு, இந்த தடி இல்லைன்னா என்னால் நடக்க முடியாது, தேவன் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. ஓ, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஓ ஓ அல்லே ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் அவசரமா புறப்படணும்னு சொல்றாரு. சீக்கிரமா சாப்பிடு, கிளம்ப தயாராரு. உன் மைண்டில் கிளம்ப தயாராரு, இங்கே சாவகாசமாக இருந்துடாத. அப்புறம் சொல்கிறாரு, குடும்பமாக பாஸ்காவை எடுங்கிறார். என் ஆண்டவர் குடும்பத்தின் தெய்வமாக இருக்கிறார். உன் குடும்பம் கட்டப்பட்டுச்சுன்னா உன் மூலமாக ஒரு பெரிய சமுதாயமே கட்டப்படும். ஒரு ரட்சிப்பின் செய்தி குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும்னு அப்பா சொல்கிறார். ஒரு குடும்பம் ஒரு மனதாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன காரியத்தை வேணால் சாதிக்க பலன் அவங்களுக்கு கிடச்சிரும். ஒரு கணவர் சப்போர்ட்டாக இருந்து, ஒரு மனைவி சப்போர்ட்டாக இருந்து, ஒரு பிள்ளைகள் எல்லாம் ஆதரவாக இருந்து ஒரு மனதை வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். முப்பரி நூல் அருந்து போகாத மாதிரி குடும்பம் ஒரு மனமாக இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்தாங்கன்னா அவங்க பல பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதனால் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களுக்காக இப்போ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்கிற அசுத்தாவியை துரத்துங்க. குடும்ப ஜெபத்தை அப்போ வாரத்தில் 2 தடவை 3 தடவையாவது குடும்ப ஜெபத்தை நல்லா ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா ஜெபிச்சு மனசார கர்த்தரை ஆராதிங்க. குடும்பத்தை எவனும் அசைக்க முடியாது. உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் 2 பேர் தான் இருக்கிறீங்களா, 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சும்மா அவங்க வந்து சாப்பிட்டு படுத்துக்குவாங்க, இவங்க வந்து சாப்பிட்டு படுத்துக்குவாங்க, ஏதோ சாப்பிட்டியா சேர்ந்து ஜெபிச்சின்னு அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடி பூத்து குலுங்கும்படி செய்வார். நகோமியுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போச்சு, புருஷனை ஜெயிச்சு பசங்களை சேர்த்து. ஆனால் கர்த்தர் ரூத்தை கொண்டு ஒரு பெரிய வம்சாவளியவே கர்த்தர் உருவாக்கின மாதிரி கர்த்தர் நீங்கள் 2 பேர் தான் இருக்கிற, ஏன் ஒருத்தர் தான் இருக்கிறான்னா கூட ஏதோ ஒரு பெரிய காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் குடும்பம் கட்டப்படுவதா? எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு சாப்பிடாமையும் வீட்டுக்கு வராமையும் சர்ச்சுக்கு அதை கோவிச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணாத. கோவிச்சுக்கிட்டு நான் சர்ச்சுக்கு வரல, கோவிச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு வரல, அதான் பண்ணாத. உன்னுடைய என்ன பிரச்சனை வந்தாலும் சாயந்தர நேரத்தில் அதை சரி பண்ணிடு. அந்த ஐக்கியத்துக்குள்ளவா, ஜபத்துக்குள்ளவா, உன் வீட்டில் உட்கார்ந்து திருவிருந்து சாப்பிடு. அதாவது கர்த்தருடைய பலியை ஸ்தோத்திரம் பண்ணு, அவரை ஆராதித்து மகிமைப்படுத்து. உன் குடும்பத்தை காக்கும்படி கர்த்தர் உன்னோடு வந்திருக்கிறார். உன் குடும்பம் கட்டமைக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். உன் குடும்பம் ஸ்திரப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால பாஸ்கா பண்டிகை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். உன் குடும்பம் கட்டப்பட்டால் சபை கட்டப்படும், சபை கட்டப்பட்டால் சமுதாயம் கட்டப்படும். சபைக்குள் வருகிற ஒவ்வொரு குடும்பம் ஸ்திரமுள்ள ஜெபிக்கிற ஆவிக்குரிய குடும்பமாக இருக்குமானால் சபை ஸ்திரமாக வளரும். சபை ஸ்திரமாக வளர்ந்தால் சௌரியபாளையத்தை நம்ம சும்மா விட மாட்டோம், கோயம்புத்தூர் மாவட்டம் சும்மா விட மாட்டோம். நான் ஒரு வெறித்தனமாக தான் உட்கார்ந்து இருக்கிறேங்க, அசைவ பார்க்காம போறது கிடையாது. நான் 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேருக்கான ஊழியக்காரன் இல்ல. ஒரு வருமானம் வந்து செட்டில் ஆகி படுத்துட்டு உட்கார்றவன் இல்ல. இன்னும் எனக்குள்ள என்னென்ன இருக்குது அத்தனை வித்துட்டு நான் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு ஷெட்டு போடத்தான் போறேன். என்னுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்க்கப்படணும். என் பிள்ளைகளை பார்த்து சொல்லிட்டு நான் உனக்கு எந்த பொக்கிஷம் சேர்த்து வைப்பேன்னு நினைச்சிடாது. கிடைச்சா உண்டு, கிடைக்காட்டாலும் கவலைப்படாது. உனக்கு படிப்பு கொடுக்குற கர்த்தரை கொடுக்குறேன். எனக்கு எழுப்புதல் வேணும், எனக்கு ஆத்துமாக்கள் வேணும், எனக்கு கோவை மாவட்டம் அசைக்கப்படணும். நான் அவரை பார்க்கும்போது ஒரு ஜனக்கூட்டத்தோடு அவரை போய் பார்க்கணும். முடிஞ்சா வீடு கட்டி வைக்கிறேன், இல்லைன்னா கர்த்தரை பிடிச்சிக்கோ. ஹalleluya, ஒரு ஆமென் சொல்லுவீங்களா?